என் வாழ்வில் வியானி. இறைவார்த்தை கூறுகின்றது, இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டபோது அவர்கள் மீது பரிவு கொண்டார். என் வாழ்வில் வியானி என்று சிந்திப்பதற்கு முன்பாக வியானியின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர் குருவாக ஆசைப்பட்டு குருமடத்தில் இணைந்தபோது அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள், சவால்களை சிறிதாக சிந்திப்போம். வியானி குருமடத்தில் இணைந்தபோது அவர் அந்த குருமட மாணவர்களிலே வயது முதிர்ந்தவராக இருந்தார். படிப்பில் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தார். மொழி கற்பதிலும் ஞாபக சக்தியிலும் மிகவும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக வாழ்ந்தார். ஆனால் அவர் குருவாக வேண்டும் என்பது அவரது ஆசையாக இருந்தது. அதனை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்தார். காரணம், ஜான் மரிய வியானி அன்னை மீது கொண்டிருந்த, மரியாள் மீது கொண்டிருந்த பக்தியினாலும் திவ்ய நற்கரனின் மீது இருந்த நம்பிக்கையினாலும் அவர் ஒரு குருவாக மாறினார். இன்று குருக்களுக்கெல்லாம் பாதுகாவலராக உயர்த்தப்பட்டுள்ளார். இப்பொழுது என் வாழ்வில் வியானி என்று நான் சிந்திக்கும் போது இதே ஒரு சூழ்நிலையில்தான் நானும் குருமடத்தில் இணைந்தேன். குருமடத்தில் இணையும் போது நான் என் குருமட மாணவர்களை விட வயது மூத்தவனாக இருந்தேன். இன்று குருவாக நான் உயர்த்தப்பட்டிருக்கிறது காரணம் அன்னை மரியாளின் மீது இருந்த பக்தி, இறை வார்த்தையின் மீது இருந்த நம்பிக்கை, திவ்ய நற்கரனை கொடுத்த சக்தி. காரணம், எப்பொழுதெல்லாம் எனக்கு கவலைகளும் எப்பொழுதெல்லாம் எனக்கு சோதனைகளும் வரும்போது இறை வார்த்தையை வாசித்தேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், நாக்பூர் சென்ட் சார்ல்ஸ் செமினரி அருகிலேயே அன்னை மரியாளுக்கு ஒரு சிற்றாலயம் உள்ளது. நான் படிக்கின்ற அந்த காலத்தில் அனுதினமும் அன்னை மரியாளை சந்தித்து அவரிடம் உதவியை நாடினேன். அவர் மகனிடம் பரிந்து பேச நான் அவரிடம் வேண்டினேன். அதன் வழியாக இன்று உங்கள் முன்பாக நான் குருவாக உயர்த்தப்பட்டுள்ளேன். இதன் மூலம் நான் கற்றுக்கொண்டது, நாம் ஏழ்மையாக இருக்கலாம், ஞானம் இல்லாதவர்களாக இருக்கலாம், அறிவு குறைவாக இருக்கலாம். ஆனால் அன்னை மரியாளோடும் திவ்ய நற்கருணையோடும் நாம் இறைவனோடும் இருந்தேன் என்றால் இறைவன் நம்மை உயர்த்துவார். எனது அனுபவம், நான் இறைவனோடு இணைந்திருந்ததனால் இன்று குருவாக உயர்த்தப்பட்டுள்ளேன். ஜான் மரிய வியானியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.